இந்த கருவாடு கெட்டு போச்சு போலயே. என்னம்மா இந்த அடி எடுத்துக்கிறீங்க? எல்லாம் தின்னு முடிச்சதுக்கு அப்புறம் சொல்றாரு, முன்னாடியே சொல்ல மாட்டியாமா நீ? இன்னைக்கு பூரா கக்கூஸ்லயே குடியிருக்க போறேன் பாரு. நான் இந்த கருவாடை தின்னனால நான் ஐசி வார்ட்ல அட்மிட் ஆயிருவேன் போல. எப்படி பெரிய டவுசர் மண்டப பொழக்கப்படும், அவரையும் சேர்த்து அட்மிட் பண்ணிக்க. என்ன அப்படியே கெட்டு போனதை கொடுக்க போறாங்க? என்ன தியாகம் சொல்லிட்டு இருக்கே வாய வச்சுக்கிட்டு? இதே இவங்க வாங்கிட்டு வந்த கருவாடு நான் பேசாம தின்னு இருப்பாங்க. நான் போய் வாங்கிட்டு வந்தனால இவ்வளவு வண்ணம் வெளியே வருது. புளி குழம்பு ஒரு வாரம் வச்சு சாப்பிட்ட பரம்பரை தானே நீங்க. இப்ப நம்ம பெரிய ஹைடெக்கா பேசிக்கிறோம். ஹைடெக்கா எல்லாருக்கும் ஏஜிங் லைக் ஃபைன் வைனா, இவங்க குடும்பத்துக்கு மட்டும் ஏஜிங் லைக் ஃபைன் புளி குழம்பு. இப்ப உங்க அக்கா வீட்டுக்கு போ, சாம்பார் 72 ரூபா சூடு பண்ணுவாங்க. சாம்பார்ல இருக்க வாட்டர் பூரா ட்ரெயின் ஆகி பருப்பு மட்டும் தான் மிச்சம் வைப்பாங்க. அப்படி திம்பாங்க இவங்க. ஹலோ வந்துட்டாரு நம்ம இவருக்கான நான் தெரிஞ்ச மாதிரி. ஒரு துண்டுல லேசா மேல வலுவலுன்னு இருந்திருக்கும், உடனே கெட்டு போச்சு. உன் தங்கச்சி இதை சாப்பிட்டு தான்டா வாந்தி எடுத்துக்கிருக்கா. ஹலோ